வீட்டுக்கு திருட வந்த திருடர்களை வெளிநாட்டுல இருந்தே ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காரு வீட்டு உரிமையாளர். வீட்டுக்குள்ள காலடிய பதிச்ச உடனே உரிமையாளருக்கு உடனடி தகவல் போயிருக்கு. டெக்னாலஜியால தலை தெறிக்க ஓடி இருக்காங்க திருடர்கள். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பக்கத்துல கோட்டார் பகுதியை சேர்ந்தவரு சலீம். இவரு மஸ்கட் நாட்டுல வேலை செஞ்சுட்டு வராரு. இவரு வெளிநாட்டுல இருக்க காரணத்தினால தன்னுடைய வீடு முழுக்க சிசிடிவி கேமராவை பொருத்தி அப்பப்போ கண்காணிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் திடீர்னு நள்ளிரவு நேரத்துல மர்ம நபர்கள் இவருடைய வீட்டு கதவை உடைச்சு உள்ள புகுந்து பொருட்களை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்களாம். எதேச்சியா வெளிநாட்டுல இருந்தவரு சிசிடிவி கேமராவை ஆராயும் போது தன்னுடைய வீட்டுக்குள்ள திருடர்கள் புகுந்திருக்கிறத கண்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காரு. உடனடியா பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே வந்து திருடன்னு கத்த, அதை கேட்ட உடனே திருடர்கள் பதறி அடிச்சுட்டு பின்வாசல் வழியா புறமுதுக காட்டிட்டு ஓடி இருந்திருக்காங்களாம். விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு திருடர்கள் தப்பிச்சு போன நிலையில கோட்டார் போலீசார் விரைந்து வந்து இது தொடர்பா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் திருடு போயிருக்கு அப்படின்னு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. சிசிடிவி கேமராவால திருடர்களால திருட முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்தே இந்தியால இருக்கக்கூடிய வீட்டுல நடந்த திருட்ட தடுத்து நிறுத்தி இருந்திருக்காரு வீட்டு உரிமையாளர். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.